மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தேவனூர் கிராமத்தில் நண்டலாற்றின் கரையை ஒட்டிய பகுதியில் குளத்தில் வண்டல் மண் எடுப்பதாக வருவாய்த்துறை வட்டாட்சியரிட அனுமதி பெற்றுவிட்டு ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரம் மூலம் இரவு பகலாக டாரஸ் லாரிகளில் மணல் ஏற்றி அனுப்பப்படுகிறது. இதன் காரணமாக நண்டலாற்றின் கரை உடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மணல் குவாரி நடத்துபவர்களிடம் கிராம பெண்கள் உள்ளிட்டோர் கேட்கும்பொழுது கொலை மிரட்டல் விடப்பட்டதாக பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்பொழுது கனமழை பெய்து வரும் நிலையில் ஆற்றின் கரை உடைந்தால் தங்களது கிராமம் பெரும் பாதிப்பை அடையும் என்றும் விளைநிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புகைப்பட ஆதாரத்துடன் இன்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகா காட்டுச்சேரி பஞ்சாயத்து தேவனூர் கிராமம் சார். எங்க கிராமத்துல 40 வீடு தான் இருக்கு. இதுல முன்னாடில இருந்து எங்க முன்னாடி காலத்துல இருந்து மண் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்பயும் அதை நிறுத்தல. இப்பயும் மண் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற மண்ணுனாக்கா ஆறுக்கும் அந்த மண் எடுக்கிறதுக்கும் 5 மீட்டர் தான் இருக்குது. அந்த கரை உடஞ்சா எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே தத்தளிச்சுதான் நிக்கணும். எங்களுக்கு வேற வழி கிடையாது. மண் எடுக்காதுன்னு சொல்லி எங்க ஊர்ல ஜென்ஸ் எல்லாம் போய் நிப்பாட்டினாங்க. அதையும் நிறுத்த முடியல. நாங்க லேடிஸ் எல்லாரும் போய் நிப்பாட்டிருக்கோம். நிப்பாட்டிட்டு ஆரே சாட்டம் மண் கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னாக்கா எங்க ஊர் கடைமடை பகுதி. தண்ணி இருக்கிற ஊர்ல உள்ள தண்ணி சாடா எங்க ஊர்ல தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் எங்க ஊர் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா ஊருக்கும் மற்றதுக்குலாம் வரும். எங்க ஊரை காப்பாத்துறதுக்கு இப்ப சார் நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்ப சார் தான் எங்களுக்கு நல்ல நடவடிக்கை. அந்த எடுத்ததையும் எங்களுக்கு துத்து கொடுத்துருந்தோம். இதுக்கப்புறம் ஒரு குடி மண்ணு கூட எடுக்கக்கூடாது. அதுவும் இந்த மண் எடுத்ததும் ஒரு களிமண் எடுக்கிறதுக்காக, மண்பாண்டம் செய்ய களிமண் எடுக்கிறதுக்காக 3 அடி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நோண்டிருக்காங்க. நோண்டாக்கா அதுவும் டேட்டும் முடிஞ்சிட்டு நாங்க கேட்டோம். நாங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி பர்மிஷனோட எடுக்கணும்னு சொன்னாங்க. டேட்டும் வாங்கி நாங்க சீட்டை பார்த்துருக்கோம். எங்க டேட்டும் முடிஞ்சிட்டு எங்கிட்ட சீட்டு கையில் இருக்கு. அங்க சார் கொடுத்த சீட்டு எங்க கையில. என் பேர் செல்வி. ஆறுபாதியில இருந்து சந்திரகாசன் சொல்லிட்டு அவங்க தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஆறுபாதி சொன்னார். இங்க இருந்து அங்க வாங்கி அவங்க மண் எடுத்துட்டு எங்களுக்கு கொலை மிரட்டலும் வந்திருக்கு. நாங்க இப்போ இதுக்கு எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்புங்கிறது எங்களுக்கு பயமாவும் இருக்கு. நாங்க பயத்தோட செத்தாலும் பரவாயில்ல, எங்க கூட பின்னாடி உள்ள சந்ததிகள் இருக்கணுங்கிறதாதான் நாங்க வந்திருக்கோம். ஆளை வச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. என் பேரு விக்னேஷ். நானும் அந்த தேவனூரை சேர்ந்த அந்த கிராமத்தில் சேர்ந்த ஒருத்தவங்க தான். நாங்க எல்லாரும் போய் ஒன்னா ஒரே திறந்து போய் கேட்டோம். நாங்க வியூவெட்டெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க 2 போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பர்மிஷன் வாங்கினா அந்த பேப்பர் காட்டுங்க நாங்களும் கேட்டோம். அதை பத்தி எதுவுமே பேப்பர் சம்பந்தமா எதுவுமே காட்டவும் இல்லை. அதோட நாங்க வியூவர்ஸார், தாசில்தார், போலீஸ் ஸ்டேஷன் இவங்க 3 பேர்ட்டையும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் மாட்டுறாங்க. பார்த்துட்டு அவங்க மட்டும் சும்மாவும் போயிடறாங்க. எந்த ஆனாலும் இப்ப மழை பெய்யறதுனால பக்கத்துல அந்த ஒன்னா இருக்கு. அந்த ஆறு கரை உடைச்சிட்டு நாங்க போய் கேட்டா, நீங்க தனியா போனா நான் உங்களை வண்டி வச்சு தூக்கிடுவோம், எங்கள்கிட்ட அந்த லாரி இருக்கு, நீங்கெல்லாம் எங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப மழை பெய்யறதுனால அந்த ஆறு கரை உடைச்சிட்டு அந்த வெள்ளம் ஃபுல்லா தண்ணி உள்ள வருது. உள்ள அந்த கிராமம் ஃபுல்லாவே வெறும் வெள்ளமா தண்ணியாவே நிக்குது. நாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல.